இந்த எல்லாம் வெள்ளாட்டங்கறியா இன்னைக்கு சுக்கா பண்ணி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம் யூ. நல்லா இருக்கீங்களா? அதுமாரி இருக்கா? இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நான் போட மாட்டேன், நான் வேற மாதிரி போடுவேன். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மட்டன் சுக்கா செய்ய போகிறோம். இந்த மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலை யூஸ் பண்ண போகிறதுல சிம்பிளான ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் லைக் பண்ணிடுங்க, அது ஷேர் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சுக்காவை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். சுக்கா அப்படின்னு எடுத்துட்டாலே பார்த்திங்கன்னா அது செட்டிநாடு டிஷ், செட்டிநாடு குசைன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா செட்டிநாடு அப்படிங்கிறது காரைக்குடி சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். இதில் ஏன் அப்படின்னு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தா அதில் யூஸ் பண்ணுற மசாலா ஐட்டம்ஸ், ஏகப்பட்ட மசாலா ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணும்போது தான் அதுக்குள்ள ரொம்ப ஃப்ளேவராக ஒரு அரோமா கிடைக்கும், ஃப்ளேவர்ஃபுல் அரோமா கிடைக்கும். அப்புறம் நம்ம சேனலில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம ரொம்ப ஸ்பைஸெல்லாம் ஆட் பண்ணுறதில்ல, ஜஸ்ட்டு அந்த மசாலா பொடி தான் ஆட் பண்ணுறோம். அதே சேம் டேஸ்ட்டு சுக்கா டேஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்குறோம். வித்தவுட் ஆடிங் எனி ஆயிலை ஆட் பண்ணாமல் சிம்பிளாக ஒரு சுக்கா எப்படி வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். கலர் மூடி வச்சோம்னா அதுவே தண்ணி விடும். மூட முடியாது சார் தட்டி.
நல்லா இருக்குங்களா? அது இருக்கா? மட்டன் சுக்காண்ணா, மட்டன் சுக்கா அதிகமாக கடைகளில் கிடைக்கும், டவுனுக்குள்ளே போனால் கிடைக்கும். கிராமத்து சைடில் கிடைக்காது, சுக்கா அதிகமாக கிடைக்காது.